கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். கிறிஸ்துக்குள் அன்பான பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் படிக்கிற பாடமானது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய முற்படுவோம். அதிக பிரயாசத்துக்கு இன்னொருவருடைய உதவி நம்ம தேடுவோம். மற்றவர்கள் நமக்கு அதுக்கு அதிக ஒத்துழைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேற நாம் முதல்ல ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம அதை சொல்லுவோம், நாங்கள் என்னதான் செஞ்சாலும் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவர் அதை சொல்லுவாங்க, டாக்டர், நாங்கள் என்ன வைத்தியம் பண்ணாலும் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு என்ன வைத்தியம் அது கொடுத்தாச்சு, எப்போ அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுவோங்கிறது டாக்டர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாலுமே எடுத்துக்கிற அந்த நோயாளி எடுத்துக்கலைன்னா பிரயோஜனப்படாது. அதாவது சொல்லுவாங்க, நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னா. அப்போது செய்ய வேண்டிய வேலைகளே தேவன் செய்கிறாரு. நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, நீர் என்னுடைய வாழ்விலே உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி நம்ம இருக்கோம். அப்படி இருந்தால் தான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா வெறுமையான பாத்திரமாக நாம் இருந்தால் அந்த பாத்திரத்தை எதை வேணாலும் நம்ம வச்சு பயன்படுத்தலாம். ஒரு பொருள் உள்ளே இருக்கிற பாத்திரத்தில் இன்னொரு பொருள் வைக்கிறதுனா அது முடியாது. அப்போ வெறுமையான ஒரு பாத்திரமாக இருந்தால் அந்த பாத்திரம் தேவைக்கு ஏற்றபடி எதை வேணாலும் பயன்படுத்துவோம். இப்போ நாம் அப்படித்தான் இருக்கோம். நாம் வெறுமையான பாத்திரம், நான் ஒன்றும் இல்லை, தேவனே எல்லாமே நீர் தான், நீர் விரும்புகிறபடி என்ன செய்ய விரும்புகிறோ அதை செய்யும். இப்போ இந்த இறுதி நமக்குள்ளே இருந்தால் தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சித்தத்தை அழகாக நடத்துவார். 143 சங்கீதம் வசனம் 10, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. அப்போ தாவீது ஏற்கனவே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர். அவர் ராஜாவாக வருவதற்கு முன்னாகவே தேவன் அவரை பற்றி சொல்லும் பொழுது, என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்புகிறபடி என் சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் என்று தெரிந்து தான் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்கிறார். அப்படி வந்த ராஜா தேவ வார்த்தையில் படிக்கிறாரு, தியானிக்கிறாரு, இரவு முழுவதும் அதை செய்கிறாரு. அதே தாவீதுடைய இறுதி என்ன சொல்லுது, மறுபடி உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தரணும். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறோம், பல ஆண்டுகளாக செய்கிறோம், அது நமக்கு பழக்கமாயிடும். யாராவது அதை பற்றி சொன்னால், இது எனக்கு அத்துவடி, இதெல்லாம் எனக்கு சாதாரண, இதையெல்லாம் நான் பல வருஷங்களாக பேசுகிறேன், செய்கிறேன், இது பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையும். அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அவர் நமக்கு சொல்ல வருவாருங்கிறது நம்ம அந்த இடத்துல பார்க்குறதில்ல. சொல்ல வர்றவர் கூட என்ன செய்வார்னா, சரி ரைட்டுங்க அப்படின்னு போயிடுவார். ஆனால் தாவீது அப்படி இல்லை, உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தரணும். ஏன்னா தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்வது தான் நல்லது. தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யும் பொழுது தான் அவர் என்ன செய்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக மாற்றுவார். இப்போ தாவீது ராஜா இப்படி கேட்டார், இப்போ நாம் எப்படி கேட்கணும் பாருங்க. அது சங்கீதம் 32:8 நாம் படிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனிடத்தில், தேவனே நான் என்ன செய்ய வேண்டும் அதை எனக்கு போதித்து வழி நடத்துங்க அப்படின்னு கேட்குறோம். இப்போ அதுக்கு அவருடைய பதில் என்னவாக இருக்குது, நான் உனக்கு போதிப்பேன். போதிக்கிறது மட்டுமல்ல, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேனுங்கிறார். அடுத்தது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையும் சொல்லுவேன். போதித்து சில மக்கள் விட்டுட்டு போயிடுவாங்க, அது எப்படி செய்வதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே தேவன் போதித்த அந்த மக்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். யார் எல்லாருக்குன்னா, உமக்கு பிரியமானது எனக்கு போதியும் என்று கேட்கக்கூடிய எல்லாருக்கும். அவர் போதிக்கிறதோ நிற்கல, வழியை காட்டுறாரு, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார். அப்போ அவர் காட்டக்கூடிய வழியில் போகும்பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு? எரேமியா 6:16, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து
நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ கர்த்தரிடத்தில் எனக்கு போதித்து வழிநடத்துன்னு கேட்டால் நான் போதிக்கிறேங்கிறாரு. போதித்தவர் அந்த போதனையில் நம்மளை நடத்தும் பொழுது அங்கே என்ன இருக்குது? நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. நம்ம ஒரு வழியில் போகிறோம், ரொம்ப தூரம் நடக்கிறோம், எதிர்பார்த்த இடம் வரல, ஏமாற்றம். எதிர்பார்த்த இடம் வந்துருச்சு, ஆனால் இங்கே போய் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, ஏமாற்றம். இப்போ இயேசுவை நம்பி, தேவனை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து போகிறோம். கடைசியில் அதனுடைய பலனானது ஆத்மா இளைப்பாறுதல் அடையும். அது அடையலைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறாரு? ஆத்மா இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ தேவன் நமக்கு போதித்து வழிகாட்டக்கூடிய அந்த வழியில் போகும் பொழுது ஆத்மா அமைதியான ஆறுதலான இடத்துல இருக்கும். இப்போ அதே தேவன் தான் சொல்கிறார், அவர் போதித்து வழிநடத்தக்கூடிய அந்த பாதையில் போகும் பொழுது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 28, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்போ இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும்னா அமைதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு இடம். இப்போ அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, அது நீதியின் பாதை. நீதியின் பாதைனா சட்டத்தின்படி, தேவனுடைய வேத வசனத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. மரணம் இல்லைன்னா தேவனோடு நம்ம சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. தேவனை விட்டு பிரிவதே ஒரு மரணம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுத்தா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே தேவனுடைய வழியிலே நம்ம ஒப்பு கொடுத்தா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போது அவர் ஒரு வழி நமக்கு காண்பிக்கிறாரு, அந்த வழியில் போகிறோம். அந்த வழியில் போகும் பொழுது நாம் எப்படி பார்க்கணும்? அவரை நினைத்து போகும். ரொம்ப தூரம் பிரயாணம் வந்துட்டோம், இன்னும் எவ்வளோ தூரம் பிரயாணம் இருக்குது, போகணும். சரி, அவ்வளோ தூரமாக அப்படிங்கிறத விட தேவன் சொன்னார், இந்த வழியில் போனார், இந்த வழியில் போகணும் போதிச்சார், இந்த வழியை நம்மளுக்கு காட்டினார், அதில் நம்ம போவோம் பாருங்க. அதுதான் நினைத்து கொள்வது, அவரை நினைத்து கொள்ளணும். அப்படி நினைத்து போனோம்னா அடுத்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் போக முடியும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்ம எப்படி பார்க்கணும்? என்னுடைய வாழ்க்கைக்கு போதனை போதிக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல பாதையிலே நடத்தக்கூடியவர், என்னுடைய பாதையிலே அவரை நான் நினைக்கும் பொழுது அதை செவ்வைப்படுத்துவார். அந்த செவ்வைப்படுத்தக்கூடிய பாதையில் நாம் போகும்பொழுது தான் நம்ம ஏற்கனவே படித்தோம், அது நீதியின் பாதை, அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாதை. சரி, இந்த பாதையில் போகும் பொழுது ஏதோ நமக்கு மட்டுமா இது பலன் அப்படின்னா இல்லை. நம்மளை நம்பி நம்முடைய ஒரு கணவன் இருக்காருன்னு வைங்க, அவர் சொல்கிறது அவங்க மனைவி கேட்பாங்க, 2 பேரும் சொல்லுவது பிள்ளைகளும் கேட்பாங்க. பிள்ளைகள் திருமணம் முடித்து பேரப்பிள்ளைகள் வந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறது, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்கிறது. அப்போ வம்சமே போகுது. அவங்களுக்கும் என்ன இருக்குது பாருங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 26 பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நம்ம போகிறோம், அவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து போகிறோம், அதில் நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மோடு மட்டுமே இருக்குதுன்னா இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது கிடைக்கும். என்ன கிடைக்கு? அவர் போதனை கிடைக்கு, அவருடைய வழிநடத்தல் கிடைக்கு, அவருடைய ஆலோசனை கிடைக்குது, ஆத்மா இளைப்பாறுதல், இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு போகுது. சரி, பிள்ளைகளோடு நிற்குது அப்படின்னா அதையும் தாண்டி போகுது பாருங்கள். 128ஆம் சங்கீதம் வசனம் 1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போது கர்த்தர் எனக்கு போதித்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையிலே அவரையே நினைத்து கொண்டிருந்தால் அவர் போதிப்பதாகவும் நடத்துவதாகவும் ஆலோசனை சொல்லுவதாக இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்னு சொன்னார். இப்போ அதே நம்பிக்கையில் அவருடைய மனைவி அதுக்கு வர்றாங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க.
மனைவி தாண்டி பிள்ளைகள் வர்றாங்க, பிள்ளைகளை தாண்டி பேரப்பிள்ளைகள். வசனம் 2, உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள். சரி, வசனம் 6, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகளோடு இல்லாமல் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்கிறார். முதல் தலைமுறை, பிள்ளைகள் 2ஆம் தலைமுறை, பேர பிள்ளைகள் 3ஆம் தலைமுறை. அப்போ இந்த 3 தலைமுறைகளுக்கு நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதே தேவனுக்கு பிரியமாக பிள்ளைகள் வாழ்ந்தாங்க, அவங்க பேரப்பிள்ளைகளை காண்பாங்க. பேரப்பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக நடந்தால் அவங்க 3 சந்ததி காண்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் குறைந்தது 3 சந்ததி பார்க்க முடியும். சிலர் அதை தாண்டி 4 கூட பார்க்குறாங்க. பேரப்பிள்ளைகளோட கொள்ளு பேரம் பேத்தி பார்க்குற அளவுக்கு கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருப்பதில்லை. அப்போது இது எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும்னு நினைக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் இது நடக்கும். இதில் நம்முடைய இருதயத்தில் எனக்கு தெரியும், எனக்கு சொந்த பந்தங்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, அனுபவசாலிகள் உண்டு, அரசியல்வாதிகள் உண்டு, பல மக்கள் எனக்கு இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்களையும் நாம் சார்ந்திருக்கிறார். ஏன்னா 146ஆம் சங்கீதத்தில் முதல் பகுதியில் கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் பொழுது, அவரை நமக்கு போதிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தோம். ஒரு வேளைக்கு இப்படி இருந்தாலும் நம்ம சில நேரத்தில் மனுஷனை சார்ந்துருவோம். அப்போ என்ன சொல்ல பாருங்க, 146ஆம் சங்கீதம் வசனம் 3, 4, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்போது மனுஷர்களையும் பிரபுக்கள் அதிகாரிகளையும் நம்ம சார்ந்திருந்தோம்னா அவங்க நல்ல வேலைகளை செய்வதாக சொல்லலாம். ஒரு வேளை அவங்க சொன்னவங்களுடைய வாழ்க்கை முடிவு அடைஞ்சிச்சுன்னா அவங்க யோசனை கூட அழிஞ்சு போகிட்டார். அப்போ நம்ம ஒரு மனுஷனை சார்ந்திருக்கிற அதிகாரத்தை சார்ந்து பலத்தை சார்ந்திருந்தால் நமக்கு பிரச்சனை. அதனால் நம்ம என்ன செய்யணுங்கிற 5, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, இதை நாம் சார்ந்து நம்ம செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தம் நிறைவேறும். இந்த எண்ணத்தோடு நம்ம வாழணும். இந்த முடிவோடு நாம் இருந்தோம்னா, வசனம் 6, அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? நான் போதிப்பேன்னாரு, வழிகாட்டுவேன்னாரு, ஆலோசனை சொல்லுவேன்னாரு, ஆத்மா இலைப்படுதலுக்கான வழியை நான் உனக்கு எல்லா வகையிலும் போதிப்பேன்னாரு. அது எதையுமே அவர் மனுஷனை போல் ஏமாற்ற மாட்டார். அந்த உண்மையை காக்கிறவர். ராஜாக்கள் கூட, அதிகாரிகள் கூட சொன்ன ஒரு வார்த்தையை அடுத்த முறை கேட்டால் மறந்துடுவாங்க. அது அன்றைக்கி சொன்ன ஒன்றும் இல்லை. ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி ஒரு வாக்குறுதி, ஆட்சி முடியிருக்குள்ளே அது செய்யலைன்னா அடுத்த முறை வந்தால் செய்வாங்கன்னா அது போன ஆட்சியில் சொன்னது அதோடு முடிஞ்சதுன்றாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை, அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க அடுத்த முறை வந்தால் செய்கிறதில்லை. அவங்களால அதான் முடியும். நீங்கள் நம்ப வேண்டியது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். அதனால் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஒப்பு கொடுத்தா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம அடிக்கடி படிக்கிறது, 15 காலத்தில் நேர்த்தியாக தேவன் செய்வார். எப்போ செய்யணும், யாருக்கு செய்யணும், எவ்வளவு செய்யணும், அழகாக அவர் நேர்த்தியாக செய்வார். அதெல்லாம் நம்ம தாவீது ராஜாவை போல, தேவனே நீர் எனக்கு போதியும், எல்லாம் தெரிந்தவர் தான். எல்லாங்கிறத விட அதிகமாக வேதத்தை படித்தவர், அதிகமாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரே இன்னும் அதை தான் கேட்குறாரு. நாம் அந்தளவுக்கு இன்னும் அதிகமாக பிரியமாக அவருடைய வார்த்தையில் தியானிக்கிற மக்களும் இல்லை. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம இருக்கிறோம்னாலும் இன்னும் அது மாதிரியெல்லாம் சொல்லவே முடியாது. அப்போ தாவீதை விட நம்ம அதிகமாக சொல்லணும். அவரே அப்படி சொல்கிறாருன்னா நாம் அதை விட அதிகமாக தான் போய் சொல்லணும். அப்படி சொன்னோம்னா அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பார். ஆக அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்து அவர் சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு நம்மளே ஒப்பு கொடுத்து வாழ்வோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உமது வார்த்தைகளை கேட்கும்படி உதவி செய்தீர். உம்முடைய சித்தம்
எங்களுடைய வாழ்விலே நிறைவேற நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய போதனையின்படி, உம்முடைய வழி நடத்தலின்படி நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் பிதாவே. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்தருளும். நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய மக்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க அதுக்கான எல்லா நன்மைகளை கொடுத்தருளும். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.